பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. தாய்மார்களே, ஏதோ சொல்ல வருகிறாரப்பா. சகோதர சகோதரிகளே, வருங்கால இளசிங்கங்களே, நாடக கலர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூஞ்சி கொஞ்சம் கருப்பா தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பின்னாடி வந்து பேசப்போ. என்ன லைட் அங்க இருக்குது, நான் முன்ன நின்னுக்குறேன். ஆனால் சரியா தெரியாது. நான் ஏன் வணக்கத்தை போடுறேன், எங்களை அவ்வளவு தொழில் வர வைத்து உணவுகளை போட்டு படிக்காடு கொடுத்து இந்த மாதிரி மேடைகளை போட்டு இவ்வளோ ஜனம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காக இவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறீர்கள். அதனால் யாருக்காவது ஒரு உதவி செய்தால் மறு உதவி செய்ய வேண்டும். அவன்தான் மனிதன். அப்படியா? உலகத்தில் அவன்தான் மனிதன். உண்மைதான். இப்ப கடவுள் கூட நம்ம எதனா பெறாத்தீங்கன்னா அவருக்கு எதனா செஞ்சாதான் அவர் நமக்கு செய்வார். உண்மைதான். இல்லை நம்ம கண்டுக்க மாட்டார். எல்லாத்துக்கும் லஞ்சம் தான். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போறேன். ஏன்னா 1 மணி நேரமா உட்காந்துங்கிறீங்க. காத்து சரியா வரலதான். பாவம், நாங்க உயரத்துல இருக்கிற நீங்க கேட்கறீங்க. கெய்த்து வேற வலிக்கும், அப்புறம் இடுப்பு வேற வலிக்கும். எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியுது. அதனால தெரிஞ்சுக்கணும், நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இதை நான் ரிஸ்க் எடுத்து செய்யறேன். ஆமா, ரிஸ்க் எடுத்து செய்யறேன். இந்த காட்சியோடு நாடகத்தை முடிச்சு கொண்டு நீங்க வீட்டை போய் ஃபேன் போட்டு தூங்குங்க. காட்சி முடிச்சிருக்கியா? அவ்வளவுதான். ஆமா, நாடகத்தை முடிச்சா பணம் கொடுத்துற வாங்கி போயிடுவியா? இளைஞருக்கு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க பாரு. வந்த பெண்கள் வாயாசிக்கவில்லையே, கொடுப்பாங்கப்பா. அதுக்கு நானும் வந்து ஆட்சிக்கு அதான பூச்சிக்க வாய கூட தரல. இவன் நான் முடிச்சானே அப்படி பாக்குறாங்க. தரக்க வைக்கிறேன் பாரு. நானு பாரு நல்லா இருமா. ஐயோ அண்ணமா முழுவதுக்குறா. சனி முடிச்சு எனக்கு என்ன கல்யாணமா கல்றா? கல்யாணம் ஆவாதே உட்காந்து வாங்கிக்கலாம். காலமே மாறி போச்சுடா. 2024 நல்ல பட்டா பட்டத்துக்கு முன்னே சேடு ஓட்டுறாங்க பாப்பா. ஏய், நான் கைத்துல தாலி இல்லாத நான் வயித்துல நான் புள்ளிய வாங்கி பண்ணா யாரா முன்ன போட்டு மேல காரி துப்புவாங்க. பாவி துப்ப மாட்டான், முன்னாடியே துப்புவான். இதுபோல வாங்கிக்கணும் வந்தா. ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தை எப்பற சொல்ற? பொம்பளை குழந்தை சப்பியா இருக்கும். ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நாயா பிசுக்கு அந்த கூட்டு மாக்கிட்டு வாய் மூடு. நான் தான் போய் பிசும் பாப்பேன். யாரா லேடிஸ் குழந்தை பண்றது ஜென்ஸ் கண்ணு தெரியாதுமா. நான் தான் போய் பாப்பேன். இச்சு போட்டுங்க இருப்பேன் பா. வலி தெரியாது. அப்பதான் வலி தெரியாது. உனக்கு குழந்தை பண்ணா எங்க போங்க? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் பண்ணி பெத்துப்பேன். ஹாஸ்பிடல் போங்க. அங்க கத்தி வச்சிட்டு ரெடியா உட்கார்ந்தீங்க. பணம் காட்சி வர மாதிரி கோவா கோவா. ஹாஸ்பிடல் போன ஒரு குழந்தை கூட ஒழுங்கா போறதுமா. எல்லா பிரேஷன் தான். ஏய், அதான பாவி எங்களுக்கு உடம்பு வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது. 10 மாசம் ஆனா எங்களுக்கு தான் வலிக்கும். உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீங்க தண்ணி அடிக்க மாட்டீங்க, வெயிட் வலிக்குதுன்னு. நாங்க தான் ஏத்தி நாளைக்கு அரங்கணும். ஏத்து பாவம் நிறைய பேர் மாறிட்டாங்க. கொழுப்பு போய் நீங்க மாற நான் காரணம் என்ன? சார் பரவாயில்ல. இளவரசர் வந்துக்கிறார். அண்ணன் இருக்கா? ஆடல் பாடாம திரும்ப சரிங்கண்ணா. கம் ஆன்.
நீ சொல்லு நாட்டு நல்லா இருந்து சார். அந்த பெண்ணை ஆடும்போது கொட்டி நூறு பாத்திட்டியா? ஆமாப்பா. நீ பாத்திட்டியா? பார்த்தனே. ஹான்ஸ் ஹான்ஸ் ஆன்ஸ் போடுற. ஆமா. ஆன்ஸ் போடாத. ஆன்ஸ் போட்டா கேன்சர் வரும். அது உள்ளத்த வரும் வெளிய வரும் தெரியுமோ? வெளிய வராது. சரி அண்ணா நீங்க போறதுலையா? அந்த பழக்கம் ஐயோ பொண்ணுங்க போமா. வீட்டுக்கு ஒரு ஆன்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை என்றால் 3 வருஷம் ஜெயிலு குண்டத்தட குமுறப்ப. எப்போ அந்த சட்டம்? பத்தா என்ன போன் வந்து வெளியால டிவில காட்ட போறாங்க. ஓஹோ. அதனால ஆன்ஸ் பாட தெரியாதுங்க ஆன்ஸ் பாட கத்துங்க. எப்படி? முதல் பாட்டம் கடைக்கு போக வேண்டும். ஆன்ஸ் பாட்டு வாங்க வேண்டும். அது மூளை கிள்ள வேண்டும். ஏன் மொத்தமா கிழிச்சானே? கிளி கொட்டிங்க. சரிப்பா. உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்ட வேண்டும். மீதி மட்டிட்டு பாக்கெட் சோறு வேண்டும். பாக்கெட்ல வைக்கிறேன். இன்னும் 2 வேளைக்கு வரணும்பா. அடுத்த வேளைக்கு. இப்பதான் முக்கியமானது. எப்படி? இந்த கட்டவரை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நன்றாக கசிக்க வேண்டும். ஐயோ. சூடு வரை கசக்க வேண்டும். கசிக்க விட்டு சின்னதா கோலி உண்டியா விட்டு கொள்ள வேண்டும். விட்டு கொண்டு கையில் எடுத்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கை கழுவணுமா? ஐயோ வாசனை வேஸ்டா போடும்பா. வேற துணியில் தொட்டு கொள்ள வேண்டும். துணியில தொடச்சா அப்பதான் பக்கத்துல உட்கார்ந்து வாசனை கமகமான்னு போயிடும். இந்த கையால் உதடி இழுக்க வேண்டும். இழுத்து உள்ளத்துல சொரு. அங்கதான் சொருணுமா? நீ எங்கனா சொரியுமாப்பா. சொல்லிட்டு 10 நிமிடம் காய் விடு. 10 நிமிடம் 10 நிமிடம் காய் விட வேண்டும். காஞ்சி பிறகு வாயில வச்சா கொயகாயா நாவும். அப்போது மூக்கில் சிறிது நாட்டம் அடிக்கும். அப்போது நாள் காட்டு விரல் எடுத்து ஒன்று உள்ள விட்டு நோண்டி கலரி வெளியே எடுக்க வேண்டும். எப்படி? சரியான நுழையா இருக்கு நுழை. இது சிலர் நுழையாண்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டு கலை நோண்டி எடுத்து விட்டு 1 2 ஒட்டி கொண்டு எதுக்கு யாருக்காரன் கவலைப்படாத. வாய்ப்பை பூந்து உலக குடத்து தண்ணி இருக்கும். முண்டு வாய்க்கோ போது கொண்டு வர வேண்டும். அந்த தண்ணி வேற யாரு குடிக்குது? ஏன்னா குடிச்சா அவரு குடியோட போச்சுக்கலாம். நாங்க இன்னொன்னு பதினாறு பெற்று பேர் வாழ வேண்டும். நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 16 பெத்துக்கு பாரு. தண்ணி டிமாண்ட் ஆகுது. கழுத்து கூட தண்ணி கிடையாது. அதனால உனக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு கம்முன்னா வாய்க்கு கும்முன்னு இருக்கும். ஆமா நான் எங்க பாத்துட்டேன் மாப்பிள்ளைய. நீ பாக்கலமா? பாக்கல நீயே செலக்ட் பண்ணி எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. நீயே யாரனா பொறிக்கிறதுக்கு. நீங்களே நல்ல மாப்பிள்ளைய தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதானே. அதுல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பேர் இளவரசர் வந்துக்கிறார், மன்னர் இருக்கிறார். நாட்டி தாடு அவங்களே தேர்ந்து எடுத்துக்குவாங்க. அப்படியா? ஆமா உடாதா. வேற எதுவும் இல்லையா? வேற இருக்குது ஆர்டிகல். சரி ஆர்டிகல் மச்சாமி சேவி சரிவா மச்சாமி சரிவா மச்சா கண்ணி பம்பரமா சுத்தி போட்டே பம்பரமா செகுலி சேரலையா அரியலவே மச்சா செஞ்சி வச்சாரே அரியலவே என்னத்தாரே அரியலவே என்னத்தாரே
நாட்டியம் பிரமாதமாச்சு. சேச்சப்பா என்ன வேணும் உனக்கு? நான் என்ன கேட்க போறேன், ஒரே ஒரு பொருள். எப்ப பார்த்தாலும் குழந்தையா வைக்கிறீங்க. சின்ன பசங்கன்னா ஆக மாட்டேங்குது. அந்த குழந்தை உன்னை பார்த்து தான் பாருது. அழுதா ஊட்டு ஊட்டு அவங்க வாட்டு ஊட்டு போட்டோம் கொண்டாரு பொறுத்து வாடா. அதான் அந்த அந்த பா அவன் அவன் ஒருத்தன் டேய் நான் என்னடா பண்ணாங்க போய் உக்காந்தீங்கன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா பழிமா டேய் போங்கடா. அண்ணா எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே போதுண்ணா. என்ன வேணாம்? ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான். வேணாம் வேணாம், பாட்டு பாடுற பொண்ணு தொண்டை கட்டிக்காம வேற எதனா கேளு. சரி, இல்லைன்னா லாலிபாப்னா வாங்கி கொடுங்க. ஏய் ரெண்டு சப்பத்து தான், வேற என்ன கேளு? வேற என்ன கேக்குறது? ஒரு கம்பர் கட்டி கலகா உண்டா? அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு குச்சி ஐஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. ஓ அதெல்லாம் தர முடியாதுமா. ஏன்? ஒரு கம்பர் கட்டி கலகா உண்டா அப்படி கேளு. சரி எல்லோரும் தானே என் பேக்கை வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு போயிட்டு போ. ஒரு வாரமா? ஆமா. இந்நேரம் ஜிப்லாம் டைட் ஆயிட்டு இருக்குமே. மேலும் இங்கே ஆட்டிங்கட ஓப்பன் ஆகும் போ. அப்படி ஓபன் ஆகலன்னா எண்ணெய் தாடி ஆட்டிங்கட அப்படி ஓபன் ஆகலன்னா ஒரே ஒரு கால். நீ கால் போடு, நான் வந்து என்னன்னா பாருங்க போடியா. ஐயோ போட்டியே வந்து குடி போ. சரி போ. அடுத்து